குடும்பம் எபிசோட் 3. சிங்கிள் வேற பார்த்தா நிரம்பி வழியுது. இன்னி சமையல் வேற ரெடி ஆகலை. இந்த பிங்கி வந்தால் கத்திக்கிட்டே கிடப்பா, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீ கிளம்பாமல் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வேற தெரியல. அம்மா சமையல் ரெடி ஆயிடுச்சா? எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. வாடி, இப்போ தான் உன்னை பற்றி நினச்சேன். கரெக்டாக வந்துட்ட. ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. காலையில் தூங்கி எந்திரிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஸ்கூலுக்கு போக வேண்டியது, மறுபடியும் வர வேண்டியது, புக் எடுத்து படிக்கிறது கூட கிடையாது. டிவி பார்த்துட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியது. நானும் ஸ்கூலுக்கு தானம்மா போகிறேன். நான் எப்படிம்மா வேலை பார்க்குறது? நான் ரொம்ப சின்ன பொண்ணுமா. யார் நீ? சின்ன பொண்ணாடி? நீ 10ஆம் கிளாஸ் படிக்கிற. நீ சின்ன பொண்ணா? நீ பெரிய பொண்ணடி. நீ எல்லா வேலையும் இப்போயே கற்றுக்கணும். என்னடி கிச்சனில் சவுண்டு? உங்கள் மகளை ஒன்றும் கேட்டக்கூடாது, உடனே வந்துடுவீங்களே. அப்பா இங்கே பாருங்கப்பா, இந்த அம்மா டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு என்னை ஏதோ ஒரு வேலை பார்க்க சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா. நான் ஸ்கூலுக்கு போய் படிக்கணுமா? அந்த அம்மா சொல்கிற வேலையை பார்த்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. ஏண்டி அவளே ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கா, அவளை போய் வேலை வாங்கிட்டு இருக்க. உனக்கு என்னடி வேலை? வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீ சும்மா தானே இருப்ப, எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது தானே. இப்படியே சொல்லி சொல்லி அவளை நீ கெடுக்கிறதே நீங்கள் தான். இப்போலேருந்தே வேலை பழகினா தான் அவள் எல்லா வேலையும் செய்ய முடியும். நீ பெருசாகி அவள் எப்படி வேலை பழகுவா? கல்யாணம் ஆகி போயிட்டு அவங்க மாமியாரும் உங்கள் மூஞ்சில தான் காரி துப்புவாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாண்டி. இப்போ போய் நீ உன் வேலையை பாரு. எப்போ பார்த்தாலும் என் மகளை ஏதாவது சொல்லிட்டு இருக்கா தான் வேலையாக போச்சு. பாவம் பிள்ளை காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்பயே மூஞ்சியை பாரு, சோகமாக போகுது. சரிம்மா பிங்கி, அம்மா இனிமேல் உனக்கு எந்த வேலையும் தர மாட்டாங்க. நீ போய் நல்லா படித்தா மட்டும் போதும். ஓகேப்பா, கண்டிப்பாக நல்லா படித்து நல்லா மார்க் வாங்குவேன்ப்பா. உன்னை ஏண்டி மூஞ்சி எப்படியே உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க? அதான் உங்கள் அப்பா சப்போர்ட்டுக்கு வந்துட்டார்ல, உன்னை என்ன சொன்னாலும் கேட்கறதுக்காக. போ சீக்கிரம் போய் ஸ்கூலுக்கு கிளம்பு. நான் சொன்ன சாப்பாடு தானம்மா மத்தியானத்துக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க? ஆமாடி, நீ சொன்ன சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே என்ன நடந்துச்சுன்றதே மறந்துக்கிட்டு உனக்கு சாப்பாடு தான் முக்கியமாக போச்சுல. சோறு தான் முக்கியம். மகாலட்சுமி, மகா சரி கீதா, குழம்பு வச்சுட்டேன். நீ இந்த காயை மட்டும் வெட்டி பொரியல் மட்டும் பண்ணிடு, சரியா? சரிக்கா, பண்ணிடுறேங்க்கா. அத்தை கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குதுக்கா. சரி, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். அத்தை அத்தை சொல்லுங்கத்தா, என்னத்தா வேணும்? ஒன்றும் இல்லைம்மா, என்னமோ மாதிரி கிறக்கமாக இருக்குது. கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வாம்மா. அச்சச்சோ, என்னத்தா சொல்கிறீங்க? இருங்கத்தா, ஏதோ கொண்டு வரேன்த்தா. கீதா 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 கொஞ்சம் தண்ணி எடுமா சீக்கிரம். அத்தைக்கு என்னமோ மாதிரி இருக்காம்மா. ஐயோ, என்ன அக்கா சொல்கிறீங்க? என்னாச்சு அத்தைக்கு? இந்த தண்ணி கொண்டு வரேன். அத்தை அத்தை தண்ணி குடிங்க முதல்ல. ஐயோ அத்தை, காலையில் நீங்கள் சாப்பிட்டீங்களே, மாத்திரை போட்டிங்களா அத்தை? பிபி சுகருக்கெல்லாம் நீங்கள் எதுவுமே மாத்திரையே போடலேன்னு நினைக்கிறேன். மறந்து விட்டுறீங்க வர வர, அதனால தான் உங்களுக்கு ஒரே மயக்கமாக வந்துருச்சு. இல்லை மகா, மாத்திரையெல்லாம் போட்டுட்டேன். என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு மாதிரி மயக்கமாயிருச்சு. சரி வாங்கத்த, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் வாங்க முதல்ல. இல்லை கீதா, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். சரிங்கத்தா, நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு ரூமுக்கே கொண்டு வரேன்த்தா. சாப்பிட்டு நல்லா தூங்குங்க. சாயங்காலம் எல்லாமே சரியாயிரும்த்தா. சரி மகா, நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னக்கா, அத்தை திடீர்னு இப்படி ஆஸ்பத்திரியே வேணான்னு சொல்லிட்டாங்க? அது ஒன்றும் இல்லை கீதா, வயசானாவே இப்படி தான், ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது. வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்தாவே கொஞ்சம் சரியாயிரும். சரிக்கா, நான் போய் கிச்சனில் இருக்க மிச்ச வேலையை பார்க்குறேன்க்கா.